Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய தயவும் ஆண்டவருடைய கிருபையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழைக்கப்பட்டு இருக்கிறபடியால், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியால், நம்மளுடைய வாழ்க்கை வாழ்கிற காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தில நாம் வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு பலனா இருப்பார். ஆமென். நீ பாருங்க, நிறைய உலகத்துல நம்ம பார்க்கிற காரியங்கள், நிறைய காரியங்கள் கேள்விப்படுகிறது எல்லாம் நம்மளுக்கு அது ஒரு போராட்டமான ஒரு காரியமா இருக்கலாம். நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு இக்கட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் வேதத்துல அநேக அடையாளங்களை பார்க்கும்போது அது எல்லாம் நம்மளுக்கு ஒரு பலனாக, நம்மளுக்கு அது ஒரு ஆலோசனையாக, அது நம்மளுக்கு ஒரு ஜெயமாய் மாறுகின்றாமே. இன்னைக்கு வேதம் என்கிறது நம்மள எந்த உலகத்துல வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பல விதமான பிரச்சனைகள் மத்தியில நாம் அதுல விடுதலை ஆகிறதுக்கு தான் இந்த வசனம் என்கிற வேதாகமும் நம்மளுக்கு பேசப்படுகிறது. இது தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை. பார்ப்போமாக. சங்கீதம் 84 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. Psalms 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை விளங்காதுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யாம இருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில தேவன் நன்மை செய்யும். நீங்க தேவனுக்குள்ள விசுவாசத்தோடு நடக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்துல நீங்கள் விசுவாசிக்கும் போது, நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யாம விட மாட்டார். அதான் சொல்லுறது, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்வார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவன் நன்மை நான் நடத்துகிறார். அந்த நன்மை என்பது வேற யாரும் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த நன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த நன்மையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய வந்திருக்கிறபடியா நீங்க எதை குறித்தும் கலங்காமல், எதை குறித்தும் நீங்கள் பதறாமல் இருந்து நன்மை செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவன் நன்மை செய்வார். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது, ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும் போது நிச்சயமாக நம்ம சிந்தை புதுப்பிக்கப்படும், நம்மளோட விசுவாசம் பலப்படும். அது மட்டுமல்ல, புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் தேவன் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி. வழி நடத்துங்க. கர்த்தர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறேன். நீர் நிச்சயமாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனோட பலன் அவர்களுக்குள்ள இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.